ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது இந்த உலகத்துலேயே எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச டிஷ்ஷு. இந்த டிஷ் எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு கேட்டால், ஒரு சைடில் பிரியாணியும் இன்னொரு சைடில் இந்த டிஷ்ஷை வச்சுட்டு உனக்கு எந்த டிஷ் வேணும்னு கேட்டால் நிச்சயமாக சொல்கிறேன் guys, இந்த டிஷ்ஷை நான் சூஸ் பண்ணுவேன். அது என்னென்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க? அது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஊர் ஸ்பெஷல் அரிசி பருப்பு சோறு தானுங்கோ. அட வாங்க, எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாமுங்க. கொங்கு தமிழ் நல்லா இருக்குல்ல? சரி வாங்க, எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு குக்கரை வச்சு அதில் துளியூண்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பொரிஞ்சதும் தட்டி வச்சிருக்க சீரகம், மிளகு, பூண்டு, தட்டி வச்சிருக்க 10 சின்ன வெங்காயம், 3 வரமிளகா, உடுசன்னு இருக்குன 2 தக்காளி, கொத்து கருவேப்பிலை, கூட கொஞ்சம் தேவைக்கேற்ப உப்பு எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கணும். வதங்கின பின்னாடி தேவைக்கேற்ப மஞ்சள் தூள், கொஞ்சமாக சாம்பார் தூள் ஆப்ஷனல் தான். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும், எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு. இதுக்கப்புறம் கழுவி ஊற வச்சிருக்க அரிசி பருப்பை எடுத்து கொட்டி ஒரு மிக்ஸ் கொடுத்து அந்த அரிசி பருப்புக்கு தக்கன தண்ணி ஊற்றி மூடி வச்சு 3 விசில் விட்டு எடுத்தா அவ்வளோதாங்க, நம்ம கொங்கு நாட்டு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் ரெடி. வேலைக்கு போயிட்டு டயர்டாக வர பேச்சுலர்ஸ் சட்டு புட்டுன்னு இதை செஞ்சு இது சூடாக இருக்கும்போது தட்டில் போட்டு கூட தொட்டுக்க பூண்டுருகாயம் வச்சு 2த்தையும் சேர்த்து வச்சு ஒரு பைட் வைக்கும்போது இருக்கும் பாருங்கள். உண்மையாலுமே சொல்கிறேன் கைஸ், ரொம்ப அருமையாக இருக்கும். பிகாஸ் இந்த அரிசி பருப்பு சாதம் வெறும் ஃபுட் மட்டும் இல்லைங்க, இங்கே கோயம்புத்தூர், ஈரோடு, நாமக்கல் மக்களுடைய எமோஷனும் கூட. எப்போவும் நல்லா சாப்பிட்டு நல்லதே சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க. பாய் அண்ட் டேக் கேர்.